வாழ்க்கை ஒரு கடல் போன்றதுதான். அதில் நல்லவர்களும் பயணிப்பார்கள், கெட்டவர்களும் பயணிப்பார்கள். ஆனால் நல்லது எது கெட்டது என்று கடலுக்கும் தெரியாது. கெட்டவர்களையும் முழுகடித்துவிடும், நல்லவர்களையும் முழுகடித்துவிடும். அதில் தப்பிக்கும் ஒரு சிலர்தான் அதில் வாழப் போகிறார்கள் என்று அந்த கடலுக்கும் தெரியாது. ஆனால் நல்லது கெட்டதை யார் அறிவார்? நம் வாழ்க்கை நல்லதாகத்தான் போகும் என்று நாம் நினைப்போம். ஆனால் நம்மோடு பயணிப்பவர்கள் நம்மளையே புரிந்து கொள்ளவும் தயாராக இருப்பதில்லை. இது இப்பொழுது சரியாகிவிடும், அப்புறம் சரியாகிவிடும் என்று ஒவ்வொரு நாளும் கடப்பதுதான் நம் வாழ்க்கையாகிவிட்டதே தவிர அதில் யாரும் உணர்வு பூர்வமான வாழ்க்கை வாழ தயாராக இருப்பதில்லை. ஒரு சிலர் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது குறைவானவர்களாகவே இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். யாரையும் புரிந்து கொள்ள தயாராக இருப்பதில்லை. மனநோக வைத்து பிறகு அதில் குளிர் காய்கிறார்களே தவிர அவர்களுக்கு நோகும் என்று சிறிதும் கவலைப்படுவதில்லை. ஆனால் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நாம் கஷ்டப்பட்டதற்கு ஒரு உபயோகமும் இல்லாமல் போய்விட்டதே என்று கவலை மட்டும்தான் அதிகமாகிவிட்டதே தவிர நம்மளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்பதுதான் மனக்கவலையும் வேதனையும் அதிகம்.